நாய வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நன்றி உள்ள ஜீவன் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே இந்த கதைய கேட்டீங்கன்னா, நீங்க ஆச்சரியப்படுவீங்கங்க. இப்படியும் ஒரு நாய் இருந்திருக்குமா அந்த உலகத்துல? இப்படி இருந்திருக்கே அப்படின்னு சொல்லி நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அப்படி ஒரு அறிவான நாய் தாங்க எங்க வீட்ல நாங்க வளர்த்த நாயி. அதோட உண்மையா அந்த கதைய கேட்டீங்கன்னா, உண்மையா உங்களுக்கே மெய் சிலிர்த்து போயிடும். Good boy, play. 2008ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நாய்க்குட்டி வந்து அப்பதான் You're so போட்டிருந்துச்சு. இது happy. வந்து ஒரு பெரிய வெளிநாட்டு நாய் அந்த மாரியெல்லாம் எதுவுமே கிடையாது. சாதாரண ஒரு நாட்டு நாய் தான். அதுதான் நம்மளால பராமரிக்க முடியும். அதுக்கு எந்த ஊசி போடுற எதுவுமே கிடையாது. சாதாரண நாட்டு நாய் தான். ஒருத்தங்க வீட்ல குட்டி போட்டிருந்துச்சு. இந்த நாய்க்குட்டியும் அவ்வளோ அழகா இருக்கும். நெத்தியில வந்து வெள்ளையா ராமம் போட்டிருக்கும். உடம்பு ஃபுல்லா கருப்பா இருக்கும். ஆனா நெத்தியில மட்டும் வெள்ளையா ராமம் போட்டிருக்கும். அவ்வளோ அழகா இருக்கும் அந்த குட்டி. அத தூக்கிட்டு வந்தாங்க. எப்ப 2008ல. நாங்க இத பார்த்தோனே எனக்கு வந்து இதுக்கு கருப்புன்னு தான் பேர் வைக்கணும்னு தோணுச்சு. சரின்னு நான் கருப்பு அப்படின்னு தான் பேர் There வச்சேன். you go, my அதுவே dear. கருப்பு கருப்புன்னு நம்ம கூப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா, Good நம்ம பின்னாடியே girl. தான் நிக்கும். ஒரு குழந்தை Come எப்படி here, நம்ம good பின்னாடியே boy. அம்மாவ சேலைய பிடிச்சுக்கிட்டு நிக்குமோ, அதே மாரியே தான் அந்த கருப்பு இருந்துச்சு. நான் There எங்க you go, போனாலும் என் my பின்னாடியே dear. வந்துரும். அதுபோல என்னட்ட தான் Good எல்லாம் சாப்பாடு girl. எல்லாம் வாய் தாங்க எல்லாம் அப்படி Come கேட்கும். here, good அறிவா boy. இருக்கும். அதுமாரி வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள பெட்ல வந்து படுத்துக்கும். ரூம்ல வரைக்கும் Come எல்லாம் வீட்டுக்குள்ள here. ஃபுல்லா அவங்க அராஜகம் தான் Good இருந்துச்சு. boy, play. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, You're so 2009ல எனக்கு happy. வந்து பையன் டெலிவரி ஆகி எனக்கு பையன் பொறக்குறான். அதுவும் தம்பி தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனா, எனக்கு 8 மாசத்துல பிறந்தவன் அப்படின்னு சொல்லியிருக்கேனா. அப்போ வந்து ஹாஸ்பிட்டலோட சொல்றாங்க, இது வந்து 8 மாசத்துல பிறந்த குழந்தை. ரொம்ப கேர்ஃபுல்லா வச்சுருங்க. வீட்டுக்குள்ளலாம் யாரையும் அலவுடே பண்ணாதீங்க. ஒரு 3 கிலோ வெயிட் ஏறுந்தனையும் வீட்டுக்குள்ள யாரையும் அலவுடு பண்ணக்கூடாது. யாரும் அந்த குழந்தைய தூக்கக்கூடாது. அதேபோல குழந்தைய வந்து ரொம்ப பாதுகாப்பா, There you கேர்ஃபுல்லா go, my வச்சுக்கோங்க. dear. ரொம்ப ஏதாவது Good ஒண்ணுனாலும் உடனே girl. அவனுக்கு வந்து அது தொத்திக்கும். Come here, good அதனால boy. வந்து ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கங்கன்னு ஹாஸ்பிட்டல்ல சொன்னாங்க. அப்போ கூட There நாங்க you go, நினைக்கிறோம், ஐயோ! my நம்ம இத dear. வீட்டுக்கு நம்ம குழந்தைய எடுத்துட்டு போனோம்னா, Good அந்த கருப்பு girl. பண்ற சேட்டையில Come நம்ம here, எப்படி good வச்சுக்க boy. போறோம்? கருப்பு பெட்ல வரைக்கும் வந்து படுத்துக்குமே! வீட்டுக்குள்ளேயே தானே நிக்கும். நம்ம என்ன செய்ய போறோம்? அப்படின்னு கூட நான் பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா, நாங்க கருப்புகிட்ட எதையுமே சொல்லல. நாங்க குழந்தை பிறந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு போறோம். ஆனா, கருப்பு உள்ள வரவே இல்ல. இந்த குழந்தை எப்போ உள்ள வந்துச்சோ, கருப்பு உள்ள வரவே இல்ல. நாங்க கூப்பிட்டா கூட வரல. வெளியில வாசல்லே உட்காந்துட்டு உள்ள வேடிக்கை பார்க்கும். நம்ம சாப்பாடு போட்டோம்னா சாப்பிடும். வெளியில Come வாசல்லே வேடிக்கை பார்த்துக்கிட்டு here. இருக்கும். Good ஒருத்தன் boy, உள்ள வர play. முடியாது. அந்த அளவுக்கு காவல் பார்க்கும் பாருங்க. You're so ஒருத்தன் பைக்ல happy. அந்த பக்கம் கிராஸ் பண்ணி கூட போக முடியாது. அப்படி அவ்வளோ There அறிவா you go, செய்யும். my அப்படி dear. இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து Good girl. 2017ல நாங்க வந்து அந்த ஊர Come here, விட்டு good காலி boy. பண்ணிட்டு வந்துட்டோம். 2017ல இந்த புது வீட்டுக்கு நாங்க There you வந்தோம். go, my இந்த புது dear. வீடுனா நம்ம வந்து வீடு தான் Good இருக்கும். சுத்தி girl. காம்பவுண்ட் தான் இருக்கும். வேற இடமே இருக்காது. Come இப்ப here, நம்ம good boy. வில்லேஜ்லன்னா, அங்க நாங்க இருந்த இடம் ஃபுல்லா ஆடு, மாடு, வைக்கப்புறு நல்லா சுத்தி அவ்வளோ இடம் இருக்கும். ஃப்ரீயா இருக்கும். இங்க நம்ம அத அழைச்சிட்டு வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. வீட்டுக்குள்ளேயும் அது இருக்காது. வெளியில மத்தவங்களுக்கும் தொந்தரவா இருக்கக்கூடாதுன்னு நாங்க அத அழைச்சிட்டு வரல. நாங்க வந்துட்டோம். ஆனா வந்து பக்கத்து வீட்ல சொன்னாங்க, "உங்க வீட்டு நாய் வந்து உங்க வீட்டு வாசல்லே படுத்துக்கிட்டு தான் காவல் பார்த்துக்கிட்டு இருக்கு. நாங்க சோறெல்லாம் போடுறோம், Come சாப்பிடுது. ஆனா உங்க வீட்டு here. வாசல்லே படுத்துக்கிட்டு Good ரோட்டையே boy, பார்த்துட்டு படுத்து play. கிடக்கு." அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்ப You're so சொல்லும்போது happy. நாங்க என்ன நெனச்சோம், ஐயோ! பாவம் நம்மள தேடுது பிறகு. நம்ம எங்கேயோ There வெளியூர் you go, போயிருக்கோம். my நம்ம dear. எப்போ வருவோம்னு பார்த்துக்கிட்டு இருக்கு Good என்னமோ. ஆமா, இப்ப girl. நாங்கலாம் எங்கேயோ எட்டத்துல போயிருக்கோம். நாங்க Come here, எதனாலும் good boy. ஊருக்கு போயிட்டு வந்துருவோம்னு எங்களையே பார்க்கறதுக்காக ஏங்கிட்டு அங்க வாசல்லே There படுத்திருக்கு you go, பிறகு. my பாவம். dear. ஐய்யய்யோ! நம்ம இப்படி Good விட்டுட்டு வந்துட்டோமேன்னு girl. எங்களுக்கும் மனசு கஷ்டமா போயிட்டு. Come here, good சரி boy. நாங்க ஊருக்கு போயிட்டு அங்க கொஞ்சம் நெறைய பழைய பொருள்லாம் இருந்துச்சு. அங்கேருந்து கொஞ்சம் ஷிஃப்ட் மாத்த வேண்டியது இருந்துச்சு. அப்ப டெம்போல அதெல்லாம் ஏத்திட்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கருப்பையும் அந்த டெம்போலயே தூக்கி போட்டு இங்க கொண்டுட்டு வந்துட்டோம். இங்க கொண்டுட்டு வந்ததும் வந்து பார்த்தீங்கன்னா, வந்ததும் அதுக்கு இந்த இடமே புடிக்கல. சுத்தி அது காம்பவுண்டு இந்த வீட்டுக்குள்ள கேட்டு போட்டு பூட்டிக்கிட்டு இதுக்குள்ள இருக்கிறது அதுக்கு என்னமோ போல இருந்திருக்கும் போல. புது ஏரியா, புது வீடு அதுக்கு Come யாரையுமே பிடிக்கல. here. உள்ள வந்துட்டு Good ஒரு boy, ஓரமா அப்படியே play. ஒரு மாதிரியா படுத்தே இருந்துச்சு. You're so happy. சாதமெல்லாம் வச்சோம். அது பாட்டுக்கு அழுதுகிட்டே படுத்திருந்துச்சு. ஐய்யய்யோ! என்னடா பண்றதுன்னு There you நெனச்சுக்கிட்டே go, இருந்தோம். my dear. சரி நைட் நேரம் தானே Good கொஞ்சம் கேட்ட girl. தொறந்துட்டோம்னா, கொஞ்சம் வெளியில ரோட்ல அப்படி இப்படி Come here, போயிட்டு good வந்துகிட்டு boy. இருக்குமே! அப்ப நம்ம அடைச்சு வைக்க வேண்டாம். அதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு போயிருக்குன்னு சொல்லிட்டு, நாங்க There you நைட் வந்து go, கேட்ட my தொறந்து dear. விட்டோம். சரின்னு கருப்பு Good வெளியில தான் girl. சுத்திட்டு போயிட்டு வந்துகிட்டு இருந்துச்சு. Come here, good boy. காலையில கிளம்பி போய் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கருப்ப காணோம். கருப்பு எங்கடா போணுச்சு? இங்க தானே நம்ம விட்டுருந்தோம். கருப்ப எங்கேயுமே காணுமேன்னு சொல்லிட்டு, கருப்ப நாங்களும் எங்க பார்த்தாலும் தேடுறோம். எங்க தெருவுல நெறைய ரோடு இருக்கு. எல்லா ரோட்லயும் போய் எல்லார் வீட்லயும் கேட்குறோம். கருப்ப பார்த்தீங்களா? ஒரு நாய் வந்துச்சா பார்த்தீங்களான்னு சொல்லி எல்லார்கிட்டயும் கேட்குறோம். யாருமே பார்க்கலங்கிறாங்க. கருப்ப காணோம்.
நாங்களும் காலையில் தேட ஆரம்பித்தது ஒரு 11 மணி வரைக்குமே நாங்கள் தேடிக்கிட்டே இருக்கோம். ஐயோ, boy, play. எங்கே போணுச்சோ, புது ஏரியா, புது இடம், இது ரோட்டில் எட்டில் போய் அடிபட்டுட்டோ செத்துருதோ அப்படின்னு ரொம்ப பயந்துக்கிட்டு தேடிக்கிட்டே இருந்தோம். You go, my கிடைக்கவே dear. இல்லை. அப்போ ஊர்லேருந்து அந்த பக்கத்து வீட்டில் சொன்னாங்கன்னு சொன்ன பாருங்க, அவங்க ஊர்லேருந்து Come ஃபோன் here, good பண்ணுறாங்க. boy. உங்கள் இந்த கருப்பு இங்கே வந்து படுத்திருக்கு, எப்படி அங்கே வந்துச்சு சொல்லுங்கள் அப்படிங்கிறோம். எப்படி வந்துச்சுனாலும் தெரியல. நாங்கள் நைட்டு பார்த்தோம் ஒரு 11 மணிக்கெல்லாம் இங்கே எங்கள் வீட்டு வாசலில் படுத்திருந்துச்சு. இப்போ இங்கே உங்கள் வீட்டு கேட்டுக்கிட்ட தான் படுத்திருக்கு. அந்த பழைய வீடு இருக்குல்ல, அங்கே வந்து கருப்பு படுத்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு உண்மையாக சொல்கிறேன், அந்த இடத்த என்னால் நினைக்கவும் முடியலை, அதை மறக்கவும் முடியலை. எப்படி நம்ம வந்து ஒரு டெம்போவில் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததே ஒரு 1.5 மணி நேரத்துக்கிட்ட வந்துச்சு அந்த டெம்போவில் வந்ததே. அப்படி இருக்கும்போது அந்த 1.5 மணி நேரம் வந்த அந்த ரூட்டு, எங்கள் இந்த புது ஏரியாவிலேருந்து அந்த பழைய வீட்டுக்கு போகிற அந்த ரூட்டு அத்தனை வளைவு இருக்கும், அத்தனை ஸ்டாப் இருக்கும். இதில் எல்லாம் அது எப்படி ஞாபகம் வச்சுருந்துச்சு, அந்த டெம்போவில் வர மாதிரி அந்த ரோட்டை பார்த்துக்கிட்டே வந்துச்சா எதுவுமே தெரியல. இங்கேருந்து நடந்தே போயிருக்கு. இங்கேருந்து அது பாட்டுக்கு எங்கள் பழைய வீடு இருக்கும் தனியும், அந்த ரோட்டை அது எப்படி தான் ஞாபகம் வச்சு இவ்வளோ தூரம் அது நடந்தே போணுச்சுன்னே எனக்கு தெரியவே இல்லை. அந்த இடத்த என்னால் இப்போ வரைக்கும் நினைக்கவே முடியலை. எப்படி ஒரு நாய் இவ்வளோ தூரம் அந்த ரூட்டை ஞாபகம் வச்சு கரெக்டாக இவ்வளோ தூரம் ஒரே ஒரு வாட்டி அந்த டெம்போவில் வந்ததை ஞாபகம் வச்சுக்கிட்டு கரெக்டாக வீட்டுக்கு போயிட்டு, சரி பரவாயில்ல, இவ்வளோ தூரம் அந்த வீட்டு மேலே பற்றுதலாக இருக்குது, அப்போ நான் அங்கேயே இருக்கட்டும்னு தான் நாங்கள் நினச்சோம். வந்தோம். அங்கேருந்து போய் ஒரே ஒரு நாள் நைட்டு தான் அங்கே இருந்தது. மறுநாள் காலையில் நாய் இறந்துட்டுன்ட்டாங்க. அது எதனால் இறந்துச்சு, ஏக்கத்தில் இறந்துச்சா, நம்மளையெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்துட்டோன்னு ஏக்கத்தில் இறந்துச்சா, இல்லை இங்கேருந்து போகும்போது நிறைய வெறி நாய் அதை கடிச்சிச்சா, என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அது அங்கேயே வாழ்ந்திருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்துருந்துருக்கும். நாங்கள் போய் அதை டெம்போவில் இங்கே தூக்கிட்டு வந்தோமோ என்னமோ, அது மறுநாளே இங்கே இருந்து நடந்தே ஓடி போய் வீட்டில் போய் இறந்துட்டு. அதை நினைக்கிறப்ப என்னால் அதை இப்போ வரைக்குமே அதை ஏற்றுக்க முடியல. ஏன்னா அது ஒரு வாயில்லா ஜீவங்கிறோம், ஆனால் அதுக்குள்ளே அவ்வளோ அன்பு, அது மேலே நாங்களும் அவ்வளோ அன்பு வச்சு இன்றைக்கி நாங்களே அதை தொலைச்சிட்டோம். அது நினைக்கும் போது எனக்கு இப்போ வரைக்குமே அதை மறக்க முடியலை. மறுபடியும் வேறு நிறைய நாய் அதே உருவத்தில் திரும்ப எனக்கு ஒரு நாய்க்குட்டி அப்படியே சச்சா எனக்கு அந்த கருப்பை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. சரின்னு நான் அதோட ஞாபகார்த்தமாக இதை நம்ம வாங்கி வளர்த்துருவோம்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பழைய ஃபோட்டோவையும் இந்த ஃபோட்டோவையும் பார்த்திங்கன்னா எந்த மாற்றமும் தெரியாது. சரின்னு இதுக்கும் அதே கருப்புன்னு பேரை வச்சுட்டு நான் திரும்ப இந்த நாயை வளர்த்தரலான்னு வளர்த்தேன் பாருங்கள். ஒரு வருஷம் கூட அவளை ஒரு தேள், ஒரு மரத்தில் அந்த தேள் வந்து அதை கொட்டி ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே அந்த தேள் கொட்டி கத்தரி செத்துட்டு. அப்போ தான் எல்லோரும் சொன்னாங்க, இவங்க வந்து நாய் ராசி இல்லை, இந்த மனையில் வந்து நம்ம நாய் வச்சு வளர்க்குற அளவுக்கு ராசி இருக்கணுமா, ராசி இருந்தால் தான் அந்த நாய் வந்து தங்குமா, அதனால தான் உங்களுக்கு இறந்துருது, வேண்டாம் இதுக்கு மேலே வளர்க்காதீங்க, மனசு சங்கடப்படாதீங்கன்னாங்க. அதோடு விட்டுட்டேன். இருந்தாலும் எனக்கு இதை வந்து உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணணும். இப்படியும் ஒரு ஜீவன் இருக்குது. மனுஷங்களே இந்த காலத்தில் நன்றி இருக்க மாட்டேங்குது. நம்ம எவ்வளவு தான் பார்த்து செஞ்சாலும் அந்த மனுஷங்களே அதை எல்லாத்தையும் மறந்துட்டு தூக்கி எறிஞ்சு பேசிடுறாங்க. அவங்களுக்கே நன்றி இல்லை. ஆனால் ஒரு வாயில்லா ஜீவன், நம்ம என்ன செஞ்சோம் அதுக்கு? சாதாரணமாக சோறு தான் போட்டு வளர்த்தோம், வேறு எதுவுமே செய்யலை. அதுக்கு இவ்வளோ நன்றியோடு இருந்து இன்றைக்கி அது உயிரையே விட்டுட்டு. அதை எனக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.